ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நிரம்பி வழியட்டும் என்று குபேரனையும் மகாலட்சுமியையும் வேண்டிக் கொள்கிறேன். நேயர்களே, 25/10/2022 இருந்து 11/11/2022 வரைக்கும் 17 நாட்கள் 4 கிரக சேர்க்கை. இதில் 16 மணி நேரம் 43 நிமிடங்கள் 5 கிரக சேர்க்கை நடைபெறப் போகின்றன. இந்த 17 நாட்களுக்குள் அதில் 26/10/2022 27/10/2022 வரைக்கும் சந்திரன் வந்து புதனுடன் இணைந்து 5 கிரக சேர்க்கை நடைபெறப் போகின்றன. இதில் 2 துலாம் ராசியிலையும் மேஷ ராசியிலையும் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஐப்பசி மாதத்தில் ஒரே மாதத்தில் 2 கிரகணங்கள் வரப்போகின்றன. அப்படி வரும்பொழுது இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இந்த கிரகங்கள் சேர்க்கை என்ன தரப்போகின்றன அதை பற்றி தான் நம்மிடம் இங்கே வந்து சொல்வதற்காக, விலாவாரியாக பரிகாரத்துடன் தெளிவாக சொல்வதற்காக திண்டுக்கல்லில் இருந்து ஜோதிட சாம்ராட் திரு ஹரிகரன் சர்மா சார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை இந்த கிரகங்கள் கொடுக்க போகின்றன அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் சார். விருச்சிக ராசி நேயர்களே, விசாகம், அனுஷம், கேட்டை என்ற 3 நட்சத்திரங்கள் உங்கள் ராசியில் இருக்குது. உங்கள் ராசி அதிபதி 8ல் போய் உட்காந்துட்டாரு. அவரே 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி 8ல் உட்காரும் பொழுது விபரீத ராஜயோகம் வரும் என்று ஒரு ஜோதிடத்தில் விதி உண்டு. தருவாரா? விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்தில் விரையாதிபதிக்கு உரியவர் 7க்கு உரிய சுக்கிர பகவான் அஸ்தமனம். 8-11 அதிபதியான புதன் அஸ்தமனம். 10ஆம் அதிபதி தொழில்ஸ்தான அதிபதியான சூரியன் நீச்சம் சூரிய கிரகண பிடியில் மாட்டப் போகிறார். 9ஆம் அதிபதியான சந்திர பகவான் சூரிய சந்திர கிரகணத்தில் மாட்டப் போகிறார். இவ்வாறாக இருக்கும் பொழுது வீரியம் தைரியம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சனி பகவான் ஆட்சியில் அவரே சுகஸ்தான அதிபதியாகவும் இருக்கக்கூடிய நிலையில் குடும்பாதிபதி அவரே 5ஆம் அதிபதியான குரு பகவான் ஆட்சி வக்கரத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இந்த துலா மாதம் முழுவதுமே கிரகங்கள் என 6ல் இருக்கக்கூடிய ராகு நல்லது செய்வாரா, 12ல் இருக்கக்கூடிய கேது நல்லது செய்வாரா என்று திக்கு தெரியாத காட்டில் திக்கி தவித்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த கிரகங்கள் இருக்கின்றன. விருச்சிக ராசிக்கு என்ன பலன் தரப்போகிறார்கள், தருவார்களா நல்லது என்று பார்ப்போம். சொல்லுங்கள் சார். விருச்சிக ராசி நேயர்களே, பொதுவாகவே 6-8 சம்மந்தப்படக்கூடாதுன்னு தான் ஒரு கணக்கு உண்டு. இங்கே உங்கள் ராசியாதிபதியே 6ஆம் அதிபதியுமாகி 8ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார். இது வந்து இப்போ வந்து 6ஆம் அதிபதி 8ல் இருந்தால் விபரீத ராஜயோகம்ங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் வந்து ராசி அதிபதி அவர் வந்து ஒரு நெருப்பு கிரகம். செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம். மற்ற கிரகத்தை விட்டுருங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ஆக்ரோஷம், ஒரு கோபம், ஒரு வெறி. வெற்றி பெற்றாலும் தாங்க முடியாது, தோல்வி அடைந்தாலும் தாங்க முடியாது. அந்த மாதிரி தன்மை. அடைச்ச நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்ச, இருந்திருந்து அவங்ககிட்ட போய் நம்ம வந்து அடிபட்டோமே. ஆமாம், இது வந்து ரொம்ப பெரிய வீக்னஸ் தான். ஜெயிச்சிட்டாலும் பிறகு இவெல்லாம் ஒரு ஆள் எனக்கு இவங்கிட்ட போய் வந்து என்னை போட்டி போட வச்சு போட்டாங்களே, எல்லாத்துலேயுமே தன்னை ஒரு அவமான ஃபீலிங் பண்ணக்கூடிய ஒரு தன்மை தான் இங்கே 6-8 வந்து விருச்சிக ராசிக்கு. அப்போ அவருடைய ராசிக்கு 12ல் இந்த கிரகணம் நிகழப்போகிறது. ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி அங்கே மாற்றான். தொழில் ஸ்தானாதிபதி மட்டுமல்ல, பாக்கியாதிபதியும் சேர்ந்து மாற்றாப்புல. பாக்கியாதிபதி பாதகாதிபதியாக வர்றாப்புல. பாதகாதிபதியாக வந்து கிரகணத்தை சிக்கிறாரு. தொழில் ஸ்தானாதிபதியை வந்து அவர் நீச்சமாகி கிரகணத்தை சிக்கிறாரு. லாபாதிபதியும் மாற்றாரு. எல்லாருக்கும் அப்படிதான். 7 குடையவனும் சேர்த்தான மாற்றா. ஆமா, 7, 8, 9, 10, 11. ஆமா, அப்படி போச்சால என்ன இருக்கு? 7ங்கிறது வருமானம், 8ங்கிறது திடீர் யோகம், 9ங்கிறது பாக்கியம், 10ங்கிறது வருமான தொழில், 11ங்கிறது அதனால் ஈட்டக்கூடிய லாபம், 12ங்கிறது சேர்த்து இது அத்தனையும் சேர்ந்து விரயஸ்தானத்துல போய் உட்காந்துச்சு. இதுல எங்க விபரீத ராஜயோகம்? ஆமா, எங்க இப்ப ராஜயோகத்துக்கு 6ஆம் அதிபதி 8, 8ஆம் அதிபதி 12ல உயிரோட இருந்தா விபரீத ராஜயோகம் தான் அது. ஐப்பசி மாதம் பூரா நீங்கள் சூசைட் பண்ணிக்காமல் இருந்தீங்கன்னா விபரீத ராஜயோகம் தான் அது. தப்பிச்சிட்டாண்டா அப்படின்னா எப்பா
ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சு வந்துட்டோம்பா அப்படிங்கிற அதுதான் விபரீத ராஜயோகம். அதுதான் விபரீத ராஜயோகம். உயிரோட இருக்கிறேங்கிறது. ஆமாம். அதனால் பொதுவாகவே விருச்சிக ராசி பற்றி எல்லாருக்கும் ஒரு பயம் ஒன்று உண்டு. விருச்சிக ராசிக்காரங்களாம் இதாக இருக்கணும். ஆனால் விருச்சிக ராசி தான் இருக்கையிலே அருமையான ராசி. ஆனால் அவங்க வந்து மனோ ரீதியாக இந்த ஜோதிடர்களால் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். பயமுறுத்தி வச்சுருக்காங்க ஜோதிடர்கள் பூராம. சந்திரன் நீச்சம், அதனால உனக்கு மனம் பலகீனமாக தான் பலகீனமாக தான். என்னங்க சந்திரன் நீச்சம் என்ன? ராத்திரி வெளிச்சம் தெரியாமல் போயிருந்தா, சாப்பிடாமல் போகிறாமா, தூங்காமல் போகிறாமா, என்ன செய்யாமல் போகிறோம்? ராத்திரி அடித்தா தான் செவ்வாயை உள்ளே ஏற்றுறீங்களே கெமிக்கல், விஸ்கி, பிராண்டின்ட்டு. அப்போ அந்த தைரியத்தெல்லாம் கொடுக்குதில்ல அந்த சந்திரன் வந்து மனதை கொடுக்குதில்ல. இதை செய்வோம் அதை செய்வோம்னு ஒரு துணிச்சல் வருதில்லைன்னு. ஆனால் இங்கே எல்லாமே அடிபட்டு போய் 12ஆம் இடத்துல போய் அவங்க நிம்மதியாக தூங்குறாங்க. செயல்பட வேண்டிய அத்தனை கிரகங்களும் உங்கள் பெட்டில் நிம்மதியாக தூங்குது. நீங்கள் உள்ள கால் வைக்கிறது கூட உங்களுக்கு இடமில்லை பெட்ரூமில். நீங்கள் வாட்ச்மேன் வேலையை தான் பார்க்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் வந்து விருச்சிக ராசிக்கு வந்து இப்போ வந்து ஒரு சூரிய ஒரு காலகட்டம். அதே சமயத்தில் என்னென்னா 2க்கும் 5க்கும் உடைய குரு பகவானும் வக்ரமாக சஞ்சரிக்கிறார். வக்ரமாக சஞ்சரிச்சுட்டு உங்கள் ராசியவர் பார்க்குறார். மற்ற கிரகங்கள் உங்களை வாழ விடாது, குரு உங்களை சாக விடாது. இது ஒரு வாழ்க்கையா? வாழ்வா சாவாடு போராட்டமான வாழ்க்கை. இது ஒரு வாழ்க்கையா சொல்லுங்க. குரு ஞாயிற்றுக்கிழமை உனக்கு காப்பாற்றுக்குமா? திரிகோண சந்திப்பு. ஆமாம். மற்ற கிரகம் என்ன செய்யுது? நீ அவன் உயிரத்தானே காப்பாற்றுவேன், நாங்கள் அடித்து நொறுக்கிறோம். அப்புறம் அந்த வடிவேல் சொன்ன கதை தான், அடித்த கைப்பிள்ளைக்கே இந்த பிரச்சனைன்னா அடிபட்ட நிலைமை என்ன இருக்குன்னு மற்றவங்க உங்களை பார்த்து கேலியாக பேசிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. உள்ளுக்குள்ள ரத்தம் அடிச்சுக்கிட்டு இருக்கணும். ஆமாம். இப்படி உஸ்பேத்தியே நம்மளை ரணகலம் ஆக்கிட்டானுங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்டேஜ். அதனால் இது சிரிக்கிற விஷயம் இல்லை, உண்மையில சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏன்னா எத்தனையோ விருச்சிக ராசிக்காரங்க ஏற்கனவே பாதிப்பில் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ருணரோக சத்துருஸ்தானத்தில் சந்திர கிரகணமும் ஏற்படுது. அப்போது சந்திரன் 2 வகையிலையுமே உங்களுக்கும் அடிபடுறான். விருச்சிக ராசிக்காரனுக்கும் சந்திரன். ஏன்னா சந்திரன் உங்களுக்கு பாக்கியாதி மாத்திரமில்லை, பாதகாதிபதியும் சந்திரன் தான். உங்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடியவனும் சந்திரனே. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களாம் சந்திரன் நல்லது செய்வான்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அப்பாவின் உடல்நிலையில் கண்டிப்பாக அக்கறை செலுத்த வேண்டும். அவர் உடல்நிலை பாதிக்கப்படலாம். இல்லைன்னா அவர் வச்ச பூர்வீக சொத்து இருக்கேன்னு ஆசையோடு போவீங்க. அந்த பூர்வீக சொத்து ஒரு 2 கோடி ரூபா கடலில் இருக்குது, மாமவனை கடலில் பங்கு போடுறதுக்கு ஆள் இல்லை, நீ வந்துட்டியான்னு சொல்லி பங்காளி கூட நம்மளே அதில் கணக்கில் சேர்த்துருவான். அந்த பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது. சொத்து வேண்டாம், ஒரு மண் வேண்டாம், கடனாக வராமல் இருக்குமே சொல்லி பார்க்குறப்பா அந்த இடத்த வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதனால் பூர்வீக சொத்து விஷயத்தில் நம்ம வந்து பார்க்க முடியாது. தந்தையின் உடல்நிலையில் அக்கறை அதிகமாக செலுத்த வேண்டும். முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம பகை கிரகம். 3ஆம் பார்வையை குழந்தைகள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஆமாம். அந்த ஸ்தானாதிபதி குருவும் சனிசாரம் ஏறி இருக்காரு. சனிசாரம் ஏன்னு மாத்திரம் வக்ரம் பெற்றில் உட்கார்ந்து இருக்கிறாரு. பிள்ளைகளால் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காது. ஒரு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். நமக்கு தெரியும் நம்ம பட்ஜெட் என்னன்னு, ஆனால் அவங்களுக்கு அது வாங்கிறது தான் எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கும். பிள்ளைகள் ஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திர கிரகணம் மாட்டிக்கிட்டு அவஸ்தை பண்ண, 8ஆம் இடத்துல சூரிய கிரகணம் பிள்ளைகள் இடத்துலேருந்து. குழந்தை ஸ்தானத்துக்கு பார்த்தா அதுவும் ரைட்டு, அதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் இருக்கட்டும். இருந்தாலும் விருச்சிக ராசியை பற்றி நம்ம வந்து பார்க்கும்போது வந்தோன்னா கொஞ்சம் இவங்களும் இந்த அமைதியை கடைப்பிடிப்பது நல்லது. இந்த நம்ம ஐப்பசி மாதம் அதுமே கடைப்பிடிப்பது நல்லது. கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் எச்சரிக்கை. வெடிகள்லாம் போடும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து வெடிகள்லாம் வெடிக்கணும். குழந்தைகளுக்கும் சரி, அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் 500 வாழா போட்டானா நான் 1000 வாழா போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நிறைய நாங்களும் சின்ன பிள்ளையில் பண்ணியிருக்கோம். யார் ஃபஸ்ட்டு நம்ம தெருவில் வெடிக்கிறான்னு ஒரு காம்படிஷன் நடக்கும். நைட்டு பூரா தூங்க மாட்டோம். 12 மணி 1 மணி ஆச்சரியமே வெடியெல்லாம் வெடிப்போம். அதில் அந்த நேரத்தில் ஒரு பெருமையாக தெரிஞ்சது. இப்போ தானே தெரியுது அதெல்லாம் வந்து சுத்த வேஸ்ட்டு, காசை கரியாக்கியிருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வந்து. அதனால் வெடிகளுக்கு இங்கு வேலை இல்லை. அதனால் வெடிகளை பயன்படுத்தினால, ஏன்னா உங்கள் ராசியாதிபதியே கெமிக்கல் காரகனாகி 8ல் போய் உட்காந்துருக்கிறான். அப்போ வெடி ராகுவோட பார்வை வேறு சொல்ல போனால் திரிகோண சந்திப்பு. அப்போ அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு விரயஸ்தானத்தை ராகு பார்க்குறாரு. அப்போ கெமிக்கல் மூலம் அந்த கெமிக்கல் பயன்படுத்துகிறோம்ல, நல்ல சோப் போட்டு கை கழுவல, அதோட ஏதோ சாப்பிட கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகிற சான்சஸ் நிறைய இருக்குது. இல்லை கண்ணில் போய் தடவுறாங்க, அந்த கந்தகம் அது இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அவசரம் கொடுத்தாலும் இப்படி இப்படி தட்டி விட்டுட்டு இப்படி
தட்டி விட்டு அதை வாங்கி நம்ம சாப்பிடுவோம். அப்போ அந்த கந்தகம் நம்ம வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அதுவும் ஃபுட் பாய்சன் ஆகும். இதில் நம்ம ஓவர் பிரைட்னஸ், வெளிச்சம், ஓவர் வெளிச்சம், இந்த கம்பி இந்த மத்தாப்பு இதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஓவர் வெளிச்சம் அதெல்லாம் கூர்ந்து பார்த்தாலும் கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய தன்மையும் உங்களுக்கு அதெல்லாம் கொடுத்துரும். அதனால் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை கடைப்பிடி. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க எச்சரிக்கையோடு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அதிக எச்சரிக்கையோடு ஏதாவது புதுசாக எதுவும் செய்யாதீங்க. இந்த ஐப்பசி மாதம் புதுசாக எதுவும் செய்யாத, புதுசாக எதுலேயுமே ஈடுபாடு வச்சுக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு வந்து சால சிறந்தது. ஏன்னா எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்கிறதுங்க யதார்த்தமான உண்மை. ஒன்றே ஒன்று, 6ஆம் இடத்த ராகு இருக்கிறா இல்லையா, அது உங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம். ராகு 6ல் ராகு இருந்தால் ஒரு யோகம் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு பட்டாசு கடைக்காரன் நாங்கள் ஒரு கோல்டு காயின் கூப்பன் வச்சுருக்கேன் அப்படிம்பா, உங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆகா கோல்டு காயின் கூப்பன் இருக்குது, அடித்து பிடிச்சிட்டு போ, எப்பா தீபாவளிக்கு எவ்வளவோ செலவாச்சு, இது ஒரு கூப்பன் கிடைச்ச ஒரு ஆறுதலை கொடுக்குறதுக்கு அந்த ராகு கண்டிப்பாக கொடுக்கும். ஆறுதல் பரிசு உண்டு, ஆறுதல் பரிசு கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு. அது தைரியம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் 8ஆம் அதிபதி ஒரு பியூட்டி பாருங்கள், 6ஆம் அதிபதி 8ல் போய் உட்காந்துருக்கான். 8ஆம் அதிபதி 6ல் உட்கார்றான். இது நம்ம 8ஆம் அதிபதி வந்து 12ல் போய் உட்காந்துருக்காரு. உங்கள் பாக்கியாதிபதி வந்து 6ல் உட்கார்றாங்கிற சந்திரகிரகணம் நடக்கும்போது பாக்கியாதிபதி 6ல் உட்காந்துருக்கா. அந்த பூர்வீக சொத்து கடன் பிரச்சனைகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எதிரிகள் தாக்காட்டாலும் சரி, பங்காளிகளுடைய சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு வந்து தாக்கிறதுக்கு சரியான ஒரு சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக அது ஏற்படுத்தி. என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் சார்? ஏன்னா விரையாதிபதி தூக்கம் கிடப்போகுது இவங்களுக்கு. ஆமாம், பொதுவாக இவங்க வந்து என்ன செய்யணும்னா, சிவாலயங்களில் வந்து ராத்திரி பள்ளியறை பூஜை நடக்கும். அந்த பள்ளியறை பூஜையை கலந்துக்கிட்டு பால் பழம் சாப்பிடணுங்க. அது இவங்க காலத்துக்கும் செய்யலாம். விருச்சிக ராசிக்காரங்க காலத்துக்கும் நிறைய கோயில்ல வேற கொடுக்குறாங்க சார். அம்பாளுக்கோ இதுக்கோ பள்ளி அறையில கொண்டு போய் தெய்வத்தை வச்சுட்டு பால் பழம் கொடுத்துட்டு அதை வரக்கூடிய அந்த 8 மணிக்கு நடக்கும். 8லேருந்து 9க்குள்ள அந்த கோயில் வழக்கப்படி நடக்கும். அதை பிரசாதமா நாளா கூட சாப்பிட்டுருக்கு கொடுப்பாங்க. அதனால இது வந்து உங்களுக்கு ஒரு அற்புத நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா அந்த ஆத்மா அந்த இறைவனால் பூஜிக்கப்பட்ட அந்த ஆத்ம பால் பழம் நம்ம வயிற்றுக்குள்ளே போகும்போது மனம் அமைதி பெறும், தெளிவான சிந்தனை கிடைக்கும். இதை வந்து விருச்சிக ராசிக்காரங்க காலத்துக்கும் பண்ணலாம். ஒரு நிம்மதியான ஒரு மனிதனுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அது புளியோதரை கொடுப்பாங்க, அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த புளியோதரையை சாப்பிட்டு ராத்திரி நிம்மதியாக சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே நின் பாதம் போற்றி படிக்கின்றேன்னு ஒரு கும்பிட போட்டு நீங்கள் நெத்தியில் வியூதி வச்சுட்டு நெஞ்சுக்கு மேலே 2 கையை வச்சுட்டு ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயன்னா தூங்குங்க. நிம்மதியான ஒரு தூக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பள்ளியறை பூஜை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே சால சிறந்தது. விருச்சிக ராசி நேயர்களே, சார் சொன்ன மாதிரி அம்பிகையினுடைய வழிபாடு, அம்பிகையினுடைய பள்ளியறை அந்த பூஜை ரொம்ப நல்லா காண கிடைக்காத ஒரு பூஜை முறை. இரவு 8 மணிக்கு எல்லா வேலையும் செய்துவிட்டு நம்ம போகலாம் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு சென்று அந்த இறைவனை வழிபாடு செய்து அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுவது நிம்மதியான ஒரு உறக்கம் வந்து சேரும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு நிம்மதியான உறக்கம் இருந்தால்தான் மறுநாள் அவன் நிம்மதியாக எழுந்து வேலை பார்க்கும். மனசன் நிம்மதியாகவே இருப்பான். ஆமாம், எல்லா கவலையும் மறந்து சார் சொன்ன மாதிரி தூங்கும் பொழுதுதான் நிம்மதியாக இருக்க முடியும். அப்படி நிம்மதியாக இருப்பதற்கான வழியையும் சாரும் சொல்லிட்டாங்க. அதனால் கவலைப்படாதீர்கள், இதுவும் நம்மை கடந்து போகும். 30 நாட்கள் தான், 30 நொடியில் சென்றுவிடும். நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். அடுத்தது நாங்கள் தனுசு ராசியில் வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.